அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்லும்போது 33வது அத்தியாயத்துல 40வது வசனம் அல்லாஹ் சொல்றான், முஹம்மது உங்களில் ஆண்கள் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த கரண்ட் பொசிஷன்ல ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்போ யாரும் உனக்கு ஆண் குழந்தை கிடையாது. ஒரு காலத்துல இருந்தாங்க, மரணிச்சிட்டாங்க. அப்போ தந்தையாக இருக்கவில்லை. அதே சமயம் முகமது என்னவாக இருக்கிறார் ரசூல்லா அல்லாஹ் சொல்றான், அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நபிமார்களுக்கு ஒரு இறுதி முத்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 33வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஆழமானது. சும்மா ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறது இல்லை. அங்க ஆஹிருன் நபின்னு அல்லாஹ் பேசுறது இல்லை, அதாவது இறுதி நபின்னு சொல்லி அல்லாஹ் பேசுறது இல்லை. காத்தமுன் நபி அப்படிங்கிறான். புரியுதுங்களா? அந்த காத்தமுக்கும் ஆஹிருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதை நம்ம கவனமா பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நபிமார்கள் ஆதம் நபியிலிருந்து படிப்படி வந்துகிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு நபி வந்தார், 2 நபி வந்தார், 100 நபி வந்தார், 1000 நபி வந்தார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு, நபி கடைசி நபி ஆயிட்டாரு, ஸ்டாப் ஆகி போச்சு. இதுல ஏதாவது சிறப்பு இருக்கா? ஒரு ஆட்டு மந்த போகுது, முதல் ஆடுக்கும் கடைசி ஆடுக்கும் ஏதாவது சிறப்பு இருக்கா? எல்லாம் சேம் தான், அதாவது ஈக்குவல் தான். ஆனா நம்ம சிறப்பு இருக்குதுங்கிறோம். அப்போ மீனிங் இது கிடையாது. அப்ப இங்க என்ன, அதான் அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துற அப்படின்னா ஹாத்தமுன் நபி அப்படின்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உண்மையான சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நபி நுபுவத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வஹியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வளருது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு விஷயம் வளர்ந்து 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 அதோடைய முழு வளர்ச்சியை எட்டிருச்சு அப்படின்னா இப்போ அது சிறப்பு. புரியுதுங்களா? ஒரு பொருள் இருந்துட்டே இருந்தது, தீந்து போச்சு, இதுக்கு சிறப்பு கிடையாது. ஒரு பொருள் வளர ஆரம்பிக்குது, குழந்தையிலிருந்து வளர ஆரம்பிக்குது, அது முழு அளவு வளர்ச்சியை எட்டி அது நின்று போச்சுன்னா இப்ப என்ன, அது கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஒரு டம்ளர்ல தண்ணி ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா இன்னி வெளியிலிருந்து அதுல எதுவுமே ஃபில் பண்ண முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முழுமையான வழிகாட்டுதல். முழுமையான வழிகாட்டுதல். இப்ப இந்த முழுமையான வழிகாட்டுதல் பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையுடைய, அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த சிறப்பே உள்ள இருந்திருக்கு. இப்போ இந்த முழுமையான வழிகாட்டுதல் என்ன, அது என்னென்ன அவங்களுக்கு சிறப்பு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது செகண்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கடைசி ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, காத்தமுன் நபி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம். இந்த காத்தமுன் நபிக்கும் என்ன அதுல மீனிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்திரை அப்படிங்கிறது அந்த காத்தம். அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ல கடைசியாக ஸ்டாம்ப் வச்சிருவாங்க, முத்திரை. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, டாக்குமெண்ட் இப்போ 10 பேஜ் இருக்கும், 100 பேஜ் கூட இருக்கும் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். முத்திரை வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஆட் பண்ணால் அது அஃபென்ஸ் இல்லையா? டாக்குமெண்ட்டுக்கு கீழே சீல் வச்சாச்சு அப்படின்னா சீலுக்கு கீழே அது அஃபென்ஸ். அதாவது சீல் வைக்கப்பட்டது, ஒரு பத்திரம் இருக்கு, இந்த பத்திரத்தில் சீல் இல்லை, அது முழுமையான டாக்குமெண்ட். அதாவது அதில் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் சீல் வைக்காத வரைக்கும் அது என்னது, முழுமை பெற்ற டாக்குமெண்ட்டாக அது ஆகாது. சீல் வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புள்ளி கூட சேர்த்தக்கூடாது. எது சேர்த்துனீங்கனாலும் அது இல்லீகல். அது வரைக்கும் சொத்து விவரம் என்ன இருக்கோ அது எல்லாமே அதில் சேர்த்திடணும். இது எழுதப்படாத விதி, அது அந்த காலத்திலிருந்து. அப்போ அந்த காத்தமுன் அப்படிங்கிறது முழுமையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி மட்டும் கிடையாது, ஒரு கடைசியாக வந்த ஒருத்தர் மட்டும் கிடையாது, முழுமை பெற்ற. நீங்கள் எந்த விஷயத்துக்கு முன்மாதிரி எடுத்தீங்கனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும், வேற நபிமார்கள்ட்ட நீங்கள் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு புரியுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். உதாரணத்துக்கு தொழுகை, நீங்கள் ஆதம் நபியிட்டிருந்து எல்லார்ட்டையும் முன்மாதிரி இருக்கும். தொழுகை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் முன்மாதிரி இருக்கும். நோன்பு பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்கள்ட்டையும் முன்மாதிரி இருக்கும். ஒரு அண்டை நாட்டோட எப்படி விவகாரம் வச்சுக்கணுங்கிறது எல்லா நபிமார்கள்ட்டையும் முன்மாதிரி இருக்காது. ஹுதைபியா உடன்படிக்கை, அது ஏதாவது ஒரு நபியிட்டிருந்து முன்மாதிரி கிடைக்குமா? கிடைக்காது. அதாவது இந்த ரோமாபுரிக்கு அந்த ஹேண்டில் எப்படி பண்றது, இந்த வெளி விவகாரங்கள்